நடிகை த்ரிஷாவுக்கு வாழ்த்துக்கள் என கூறி வீடியோ வெளியிட்டிருக்கிறார் பார்த்திபன். கோடிட்ட இடங்களை நீங்கள் நிரப்புவதற்குள் வீடியோலாக முழு வீடியோ வரும் என்று அவர் கூறியிருக்கிறார். த்ரிஷாவுக்கு வாழ்த்துக்கள் என கூறி வீடியோ வெளியிட்டிருக்கிறார் நடிகர் பார்த்திபன். ஏற்கனவே ஒரு தனியார் நிகழ்ச்சியில் நடிகர் பார்த்திபன் கூறிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதற்கு வருத்தத்தை பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது த்ரிஷாவுக்கு வாழ்த்துக்கள் என கூறி நடிகர் பார்த்திபன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். த்ரிஷாவை நான் பாராட்டணும்னு நினைச்சேன். இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட நட்சத்திரம் எல்லாத்தையும் மீறி முன் வந்திருக்கிற த்ரிஷாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். த்ரிஷாவை நான் பாராட்டணும்னு நினைச்சேன். இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட நட்சத்திரம் எல்லாத்தையும் மீறி முன் வந்திருக்கிற த்ரிஷாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். த்ரிஷாவை நான் பாராட்டணும்னு நினைச்சேன். இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட நட்சத்திரம் எல்லாத்தையும் மீறி முன் வந்திருக்கிற த்ரிஷாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். த்ரிஷாவை நான் பாராட்டணும்னு நினைச்சேன். இந்த நேரத்தில் ஒரு திரைப்பட நட்சத்திரம் எல்லாத்தையும் மீறி முன் வந்திருக்கிற த்ரிஷாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நடிகை த்ரிஷாவுக்கு நடிகர் பார்த்திபன் வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார். த்ரிஷாவுக்கு வாழ்த்துக்கள் என கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். த்ரிஷாவை பாராட்ட நினைத்தேன் இந்த நேரத்தில் என்று பார்த்திபன் கூறியிருக்கிறார். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றும் நடிகர் பார்த்திபன் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு வாழ்த்துக்கள் குறிப்பிட்டிருக்கிறார் பார்த்திபன்? ஸ்ரீராம், 2 நாட்களுக்கு முன்பு ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பார்த்திபன் பேசிய விவகாரம் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை சந்தித்தது. குறிப்பாக த்ரிஷா குறித்து அவர் ஒரு கருத்து கூறியிருந்தார். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் அவர்கள் இருவரும் நடித்திருந்தார்கள். இந்த நிலையில் அந்த படத்தில் இடம்பெற்ற அந்த குந்தவை கதாபாத்திரத்தை வைத்து விமர்சனம் ஒன்றை செய்திருந்தார் பார்த்திபன். அதற்கு த்ரிஷா கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். மேலும் அந்த விவகாரம் என்பது புகைப்படத்தை பார்த்திபனே சொல்லி அதை போட வைத்திருக்கிறார் என்று தனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் அவர் வருத்தமும் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து இன்று ஒரு வீடியோ பதிவை ஒன்று போட்டிருக்கிறார். த்ரிஷாவுக்கு வாழ்த்தும் பாராட்டுகளும் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் புதிய வீடியோ, அதாவது முழு வீடியோவும் விளக்கமும் வரும் என்று அவர் கூறியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.